இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்றைக்கி ஒரு 10 கொஷின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கான சாப்டர்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ போய் செக் பண்ணிக்கோங்க. எஸ், கொஷின் நம்பர் 1க்கான சொல்யூஷன் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, எஸ் பார்த்தீங்கன்னா 170 கொடுத்துருக்காங்க. ஓகே, 13 ரிலேட் பண்ணுறாங்களா? ஓகே, 290 வந்துட்டு 17ஓட ரிலேட் பண்ணுறாங்க. 15 எதோட ரிலேட் பண்ணலாங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போது இதுக்கு வாங்கலாம். 170க்கு நியராகக்கூடியது என்ன? 169, 13 ஸ்கொயர். கரெக்டுங்களா? 13 ஸ்கொயர் ப்ளஸ் 1 போட்டால் நமக்கு 170 கிடச்சிரும். 17 இருக்குது. 17 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 17 ஸ்கொயர் பண்ணால் 289 கிடைக்கும். ஓகே, இப்போது 17 ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ லாஜிக் என்ன? இந்த 13 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 1ஆல் ஆட் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அதே இந்த 17 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 1 பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போது இங்கே என்ன தான் 15 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 1 போட்டு பார்க்கலாம். லாஜிக் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணலாம். 15 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? 225 ப்ளஸ் 1 226. ஆப்ஷனில் இருக்கா? எஸ், ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர். இது ஃபுல்லாக லாஜிக் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின் தாங்க. கொஷின் நம்பர் 2 பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். பப்ளிக் கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 2, PU பப்ளிக் ஃபைன் UPHRCI. இது பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளேஸும் செகண்ட் பிளேஸும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. செகண்ட் பிளேஸும் ஃபஸ்ட் பிளேஸும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பிளேஸும் லாஸ்ட் பிளேஸ் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. லாஸ்ட்டும் அதுக்கு முன்னாடியும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான், நமக்கு லாஜிக் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருங்க. ஓகேங்களா? என்ன? அப்வேர்ட் UPWARD. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? சிம்பிள் பாருங்கள். இதை இங்கே கொண்டு வரணும், இதை இங்கே கொண்டு வரணும், அதே மாதிரி இதை இங்கே கொண்டு வரணும். இதை லாஜிக் இங்கே கொண்டு வரணும். ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கரெக்டாக நம்ம மூவ் பண்ணிடலாம். PU அப்படின்னு ஆரம்பிக்கிறோம், DR அப்படின்னு சொல்லி முடியணும். ஆப்ஷனில் என்னென்ன இருக்குது? PUTR, ஆப்ஷன் A, ஆப்ஷன் B, ஆப்ஷன் C, மூணுமே இருக்குது. ஆப்ஷன் D மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணுற மாதிரி வருது. கரெக்டுங்களா? ஆப்ஷன் A, ஆப்ஷன் B, ஆப்ஷன் C. அப்போ கண்டிப்பாக நம்ம இந்த லாஜிக் தெரிஞ்சு தான் ஆகணும். Bக்கு வந்து 2 வரும், Lக்கு வந்து 12 வரும், Hக்கு 8, Rக்கு 18. அப்போது 2 + 6 என்ன? 8 +6. அப்போ +6 அப்படிங்கிறது தான் லாஜிக். +6 அப்படிங்கிறது தான் லாஜிக். ஓகே, 23 வரும், இதுக்கு 1 வரும். 23 + 6 என்ன? 29. 29 கிடையாது. அப்போது 26 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 3 கிடைக்கும். 3 என்ன? ABC. A 1 + 6 என்ன வரும்? 7. 7 அப்படிங்கிறது G. இப்போ பாருங்கள், PUCGDR. எஸ், ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நோம்பு இருக்கிறதுனால கொஞ்சம் என்னால் சத்தமாக பேச முடியல. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக கேட்குன்னு நினைக்கிறேன். நான் கெயினை கூட்டி தான் வச்சுருக்கேன், ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். எஸ், அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3 பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய சிவில் மெக்கானிக்கல் நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எஸ், FJDHBF. ஓகேவா? ஃபைன், சால்வ் பண்ணலாமா? எஃப்ங்கிறது என்ன? எஃப் அப்படிங்கிறது F6, J10, D4, H8, B2, F again 6. ஓகே, இப்போ பாருங்கள், இது சீரியஸ் பேஸ் பண்ணி கேட்கப்பட்ட கொஷின். +4 இருக்குது, -6 இருக்குது, இங்கே +4 வருது, அகெயின் -6, +4 அப்படின்னா இங்கே அடுத்து என்ன தான் வந்திருக்கணும்? -6 தான் வந்திருக்கணும். 6 - 6 என்ன? 0. 0 என்ன அர்த்தம்? Z. 0 என்ன அர்த்தம்? Z. என்ன சார் 0 Z? ஆமாம், 0 அப்படின்னா என்ன? 0வை Z ஆடனா 26 - 0 என்ன வரும்? 26 தானே வரும். ஸோ 1, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 26 அப்படிங்கிறதும் Z தான், 0ங்கிறதும் Z தான். ஸோ ஆப்ஷன் A தான் இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ், அடுத்த கொஷின் பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 4. கொஷின் நம்பர் 4 அகெயின் பார்த்தீங்கன்னா லெட்டர் பேஸ் பண்ணி கேட்கப்பட்ட லெட்டர் அனலாகி பேஸ் பண்ண கொஷின். கொஷின் நம்பர் 4. சோப்
SOAP soap. WHVZ. ஓகே, என்ன வரும்? சோப் அப்படின்னா 19, 15, 1, 16. டபிள்யூங்கிறது 23, H8 22, 26. ஓகே, என்னது வித்தியாசமாக இருக்குது? 19 + 4 23, 15 - 7, 1 + 21, 16 + 10 26. இங்கே பாருங்கள், 19 + 7 26, 15 + 7 22, 1 + 7 8, 16 + 7 23. எஸ், வா, லாஜிக் வந்துருச்சு. இந்த லாஜிக் தாங்க அதனுடைய கஷ்டம். சும்மா நீங்கள் எல்லாத்தையுமே இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். முதல்ல இப்படியே பார்க்கணும், உங்களுக்கு சரி வரலையா? அப்புறம் இப்படி பார்க்கணும், ஓகேவா? அதுவும் செட் ஆகலைன்னா இப்படி பார்க்கணும், இந்த கிராஸில் பார்க்கணும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, நான் முதல்ல இதில் போட்டு பார்த்தேன், ஆன்சர் வரல. பட் இதில் நான் போட்டு பார்க்குறேன், ஆன்சர் வந்துருச்சு. 19 + 7 என்ன? 19 + 7 26. ஓகே, அதே மாதிரி 15 + 7 22, 1 + 7 8, 16 + 7 என்ன? 23. ஸோ நமக்கு லாஜிக் தெரிஞ்சு போச்சு. அப்போ சிம்பிளாக அந்த சம்ம நம்ம என்ன செஞ்சிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். ஹோம், HOME. ஓகே, எஸ், பாருங்கள், H8, O15, M13, E5. ஓகே, பாருங்கள், +7, 8 + 7 என்ன? 15. அப்போது லாஸ்ட் லெட்ரு O. 15 + 7 என்ன? 22. 22னா P. இப்போ 22 அப்படிங்கிறது என்ன? P. 13 + 7 20. 20னா என்ன? T20. எஸ், T. அப்புறம் E + 7 12 வரும். 12ங்கிறது L. எஸ், LTPO இருக்கா? போச்சுடா, தப்பாக போட்டோமோ? எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகே, H8 13. ஓகே, 8 + 7 வந்து 15. ஓகே, ஓ, ரைட்டு. 15 + 7 22. P எப்படி போட்டேன்? V தானே போடணும். சரி, ஏன்னா 22 அப்படின்னா V தானே வரும். Pங்கிறது 16 தானே? ஓ, சாரிங்க. ஆப்ஷன் சி. இது கொஞ்சம் குழப்பதாங்க செய்யும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5 என்னங்க இது வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு? ஓ, இது சீரியஸ் ஃப்ராட் SFRAUD. இந்த வார்த்தையை பார்க்கும்போதே வித்தியாசமாக இருக்குது. இந்த SFAUDS இருக்கா, இது ரிலேட் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. பட் எப்படி ரிலேட் பண்ணலாம்னா, இந்த S இருக்கா, இந்த S வந்து முன்னாடி வந்திருக்க மாதிரி தெரியுது. ஓகேவா? இந்த S இங்கே வந்திருக்கு. ஓகே, அடுத்து என்ன கொடுத்தாங்க பாருங்கள், SDFRAU. இங்கே பாருங்கள், முதல்ல S மட்டும் இங்கே வந்துச்சு. லாஸ்ட் லெட்டர் முன்னாடி வந்து சேருது. லாஸ்ட் லெட்டர் வந்து என்ன செய்யுது? இங்கே வந்து சேருது. லாஸ்ட் லெட்டர் வந்து S முன்னாடி வந்து சேருது. இங்கே எதையும் பாருங்கள், இந்த S அப்படியே இருக்குது. எஸ்ஸோட சேர்த்து இந்த எஃப்க்கு முன்னாடி டி வந்து என்ன செய்யுதுங்க? முன்னாடி சேருது. ஓகேவா? அடுத்து என்ன? அடுத்து பாருங்கள், SDF. அடுத்து நமக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது, ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணிடலாம். பாருங்கள், அடுத்து என்ன லெட்டர் இருக்குது? SDUAFR. அடுத்த லெட்டர் என்ன இருக்குது? SDUARF. இப்போது ஒன்றுமே இல்லை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் லெட்டர் ஃப்ராட்ஸ். ஓகேவா? இந்த ஃப்ராட்ஸில் எஸ் என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஃப்ராட்ஸுக்கு முன்னாடி வந்து சேருது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டி இருக்கா, இந்த டிங்கிற லெட்டர் என்ன செய்யுது? அப்படியே ரிவர்ஸில் சேருது. உங்களுக்கு புரியுதா? அப்படியே ரிவர்ஸில் வந்து சேர்ந்துக்கிட்டே வருது. இப்போது எஸ் அப்படி தான் இருக்குது. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்டாண்டர்டாக தான் கீழே இறங்குது. இந்த டிங்கிறது என்ன செய்யுது? எஸ்ஸுக்கு முன்னாடி வந்து சேருது. எஃப் வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? அப்போது இங்கே என்ன நடந்திருக்குன்னா எஸ் அப்படி தான் கீழே ரிப்பீட் ஆகிருக்கும். கீழே எஸ் அப்படி தான் ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகே, பாருங்கள் என்ன வரும் இந்த லெட்டர். இங்கே எஸ் அப்படிங்கிறது ரிட்டைன் ஆகிருக்கும், டி அப்படிங்கிறது ரிட்டைன் ஆகிருக்கும். இந்த யூ வந்து என்ன செஞ்சுருக்கணும்? இங்கே வந்து சேர்ந்துருக்கணும். இந்த எஃப் அப்படியே தான் இருக்கும், ஆர் அப்படியே தான் இருக்கும், ஏ அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஆன்சர்.
இப்போ இந்த ஆன்சரை கம்பேர் பண்ணி பாருங்கள். STU, எஸ் ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்குது. ஓகே, இது ரொம்ப கவனமாக போடணும். தப்பாக போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஃபுல்லாகவே லாஜிக் தாங்க சார். அப்போது இந்த சம்மில் வந்து இப்படி போட வேணாமா சார்? F6 R18 A1 21 4 19 அதே மாதிரி இங்கேயும் போட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸாக போட வேணாமான்னு கேட்டிங்கன்னா பார்த்தாலே தெரியுது. F இருக்குது, S இருக்குது, R இருக்குது, R இருக்குது. இந்த ஃப்ராட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃப்ராடு தான் வந்திருக்கு, எஸ் முன்னாடி வந்திருக்கு. ஸோ இது லாஜிக்காக வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்கிறத நம்ம பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எடுத்தவொடனே எல்லா சமூகமும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி போட்டு பார்க்கக்கூடாது. பார்த்தாலே சில சம்லாம் தெரியும், வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணும்போது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, 5 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ரிமைனிங் 5 கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 6. இந்த வீடியோ பார்க்குறவங்க, கண்டிப்பாக பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நீங்கள் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். சுகர் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பியூகர், சுகருக்கு அப்புறம் பியூகர் பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அப்புறம் பைகர், வேடே கிடையாது பைகர், என்ன பைகரோ. அப்புறம் PYDAR பைடர். அப்புறம் PYDER பைடர். என்னையா கொஷின் இது தான் இருக்குது, பார்ப்போம். போன கொஷின் மாதிரி இதுவும் இதில் லாஜிக் கண்டிப்பாக சிக்கும். நம்ம என்ன லாஜிக்னு சொல்லி பார்க்கலாம். சுகரு அந்த யூலேருந்து UGR இது அப்படியே ரிட்டன் ஆகிருக்கு. இது எல்லாமே அப்படியே ரிட்டன் ஆகிருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வேல்யூ போட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை. எஸ் வந்து 19, பி வந்து 16. இப்போ -3 அப்படிங்கிறது இங்கே வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள், இங்கே பி வந்து ரிட்டன் ஆகிருக்கு, ஜியும் ரிட்டன் ஆகிருக்கு, ஏயும் ரிட்டன் ஆகிருக்கு, ஆரும் ரிட்டன் ஆகிருக்கு, யூவும் ஒய்யும் தான் மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ யூ என்ன 21, ஒய் என்ன 25, இப்போ +4 ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? அகெயின் பாருங்கள், இங்கே பி அப்படி ரிட்டன் ஆகிருக்கு, ஒய் அப்படி ரிட்டன் ஆகிருக்கு, ஏ ரிட்டன் ஆகிருக்கு, ஆர் அப்படி ரிட்டன் ஆகிருக்கு, ஜி பார்த்தீங்கன்னா 7, டி பார்த்தீங்கன்னா 4. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, -3 அப்படிங்கிறது சப்ட்ராக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ பாருங்கள், அப்படியே டயகனலாக வருது. டயகனலாக என்ன ஆகுது, சேஞ்சஸ் நடக்குது. அகெயின் பாருங்கள், பி அப்படியே இருக்குது, ஒய் அப்படியே இருக்குது, டி அப்படியே இருக்குது, ஆரும் அப்படியே இருக்குது, ஏ 1 வரும், இ அப்படிங்கிறது 5, இப்போ +4 அப்படிங்கிறது இங்கே ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த இடத்துல குழப்பம் நமக்கு. அப்போது இப்போ அடுத்து என்ன நடக்கணும் பாருங்கள். பி ரிட்டன் ஆகிடுச்சு, ஒய் ரிட்டன் ஆகிடுச்சு, டி ரிட்டன் ஆகிடுச்சுன்னா இப்போது இந்த ஒரு பொசிஷன் என்ன செய்யணும், ரீட்டைன் ஆகணும். அப்போது இங்கே பியும் அப்படியே என்ன செய்யணும், ரீட்டைன் ஆகணும், ஒய் அப்படிங்கிறதும் ரீட்டைன் ஆகணும், டி அப்படிங்கிறதும் ரீட்டைன் ஆகணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த பி மட்டும் ரிட்டன் ஆச்சு, அப்புறம் 1 மட்டும், அப்புறம் 2, அப்புறம் 3 ரிட்டன் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்ன செய்யணும், 4மே ரிட்டன் ஆகணும். PYDE. ஓகே, இப்போ நீங்கள் ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். PYDE மறுபடியும் ஆப்ஷன் ஏயும் ஆப்ஷன் பியும் PYDE அப்படிங்கிறது வந்து ரிட்டன் ஆகிருக்கு. அப்போ இந்த லாஸ்ட் லெட்டர் தான் என்ன செய்ய போகுது, இந்த கொஷினுக்கான ஆன்சர். இந்த SSCயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா கேட்டிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் கெஸ் பண்ணிலாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இல்லை. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா R18. ஓகேவா? நல்ல கவனமாக பாருங்கள். இங்கே நல்ல கவனமாக பார்க்கணும், எல்லாம் புரியாது. இங்கே -3, அப்புறம் +4, அப்புறம் -3, +4. அப்போ அடுத்து என்ன தான் வரணும், -3 தான் வரணும். -3 தான் வரணும். -3 வந்து என்ன ஆகிடும், 15னா ஓ. PYDEO. எஸ், ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ கிடையாது. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். இந்த மாதிரி நிறைய கொஷின் எதிர்பார்க்கலாம் SSC ஜேஇயில். கொஷின் நம்பர் 7. கார்டன், GARDEN, கார்டன், RFGNJD. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் எல்லாமே டோட்டலாகவே வித்தியாசமாக தான் இருக்குது. அப்போது இதுக்கு நம்ம வேல்யூ போட்டு சால்வ் பண்ண பார்க்கலாம். G7 R18 A1 F6 R18. இல்லை, இதுலேயும் பாருங்கள், இங்கே ஜி ஒன்றா இருக்கா, ஆர் ஒன்றா இருக்குது, டி ஒன்றா இருக்குது, என் ஒன்றா இருக்குது. இந்த ஏயும் எஃப்பும் இயும் ஜேயும் மட்டும் தான் மாறுபட்டிருக்கு. ஓகேவா? அது லாஜிக் கிடைக்கும் உங்களுக்கும். பாருங்கள், இதே மாதிரி தான் GLUTEN குளூட்டன். பாருங்கள், இப்போ அதே மாதிரி தான்
ஃபஸ்ட்டு 3வதாக போகணும், 1வது 3வது 1வதாக வரணும், இது 3வதாக போகணும், இது இடையில வரணும். ஓகேவா? இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் எல்லாத்தையும். இங்கே u வரணும், இங்கே என்ன வேலையும் தெரியாது, இங்கே g வரணும், இங்கே n வரணும், இங்கே t வரணும். இந்த 2 வேலையும் நமக்கு தெரியாது, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து ஆப்ஷனை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ கண்டிப்பாக இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, ஆப்ஷன் டியும் நமக்கு தெரியாது, ஆப்ஷன் டியும் கிடையாது. UGNT ஆப்ஷன் பி இருக்குது, UGN. ஆனால் என்னங்க இது எலிமினேட் பண்ணி ஆன்சர் போட்டலான்னு பார்த்தா கண்டிப்பாக சால்வ் பண்ணால் தான் ஆன்சர் பண்ண முடியும் போல இருக்குது. ஈக்கு 5, ஜேக்கு 10. ஓகேவா? பரவாயில்ல, லாஜிக் வந்து ஈஸியாக நமக்கு கிடச்சிருச்சு. 1 + 5 6 கிடைக்குது, 5 + 5 10 கிடைக்குது. அப்போ +5 அப்படிங்கிறது நமக்கு லாஜிக் தெரிஞ்சு போச்சு. இது என்ன 12, ஈங்கிறது 5. அப்போ +5ஆல் ஆட் பண்ணணும், இங்கேயும் +5ஆல் ஆட் பண்ணணும். 12 + 5ங்கிறது 17, 17ங்கிறது Q, 5 + 5 அப்படிங்கிறது 10. UQJN என்ன ஆன்சர் இருக்குது? UQS ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். எலிமினேட் பண்ணலாம் ஆன்சர் போட முடியாது போல இருக்குது. அப்படி தான் இருக்குது SSC JEE கொஷின்ஸ் எல்லாமே. பரவாயில்ல, இப்படி இருக்கிறது நல்லது தான். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு அது இன்னுமே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். வேறு என்ன? கொஷின் நம்பர் 8 இதை நான் அப்புறமா சால்வ் பண்ணுறேன். கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது, ட்ரை பண்ணுவோம்மா. கொஷின் நம்பர் 8 நான் மேக்ஸிமம் நம்பர் கொஷின் வந்து அவாய்ட் தான் பண்ணுவேன், லேட்டாக தான் சால்வ் பண்ண நினைப்பேன் எப்போவுமே. ஏன்னா நம்பர் கொஷின் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், அந்த வேர்டு கூட ஈஸியாக போட்டுடலாம். நம்பர் கொஷின் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். 59 13 99 21. சரி, 21க்கும் 99க்கும் என்ன ரிலேஷன் இருக்குது? ஸ்கொயர் பண்ணால் எங்கேயோ போயிடும். இப்போ 17க்கு என்னென்னு கேட்குறாங்களா? 21 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 5 10 105 கிடைக்குது. 105க்கு 99ங்கிறது என்ன? 99 அப்படிங்கிறது 6. 99ங்கிறது 6. அதாவது என்ன மீனிங் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த 99 அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும்னா 21 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 6ஆல் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 99ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயுமே நம்ம என்ன செய்யலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். 13ஐயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 6ஆல் சப்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. 13 5 5 மீதி 1 65 - 6 59 இருக்குது. 59 எஸ் கிடச்சிருச்சு, 59 கிடச்சிருச்சு. ஓகே, அப்போது இந்த 17க்கும் அதே லாஜிக் வந்து செட் ஆகணும், கண்டிப்பாக செட் ஆகும் நம்புகிறேன். 17 × 5 - 6 என்ன வரும்? 35 ரிமைனிங் 3 85 - 6னா 79 இருக்கணும் ஆப்ஷனில். எஸ், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். மேக்ஸிமம் இந்த கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். அதிகமாக சால்வ் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதுவுமே ஈஸியாகிடும். கொஷின் நம்பர் 9. கொஷின் நம்பர் 9 என்ன? PWF நமக்கு பார்ப்போம். கொஷின் நம்பர் 9 என்ன? லாஜிக் தெரிஞ்சாலே போதும். கொஷின் நம்பர் 9 ஃபஸ்ட்டு 2 வேர்டை போடுங்க. எப்போவுமே 3 வேர்ட்ஸ் வரும்போது நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும் லாஜிக்கை வச்சு. ஃபஸ்ட்டு 2 லாஜிக் மட்டும் என்னங்க, 4 5 போனால் தான் கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் மேக்ஸிமம். P16 Q17 23 20 F அப்படிங்கிறது 6 Kங்கிறது 11. ஓகே, அப்போ லாஜிக் என்னங்க வரும் பாருங்கள், +1 -3 +5 K 11. எஸ் 11 கரெக்டு தான். அப்போ இதுதான் அடுத்தடுத்து ரிப்பீட் ஆக வேண்டியது. ஓகேவா? அப்போது TKZ போட்டுறேன் டேரெக்டாக, TKZ. மற்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹோம்ஒர்க் மாதிரி எல்லாத்துக்குமே போட்டு பாருங்கள். RQPSNU அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதான் ரிட்டன் ஆகும். Tங்கிறது 20 K 11 Z 26. ஓகே, +1 -3 +5 இதான் லாஜிக். போட்டால் நமக்கு என்ன வரும்? 20 + 1 21. 21ங்கிறது U, 11 - 3ங்கிறது 8. 8ங்கிறது என்ன? H. 26 + 5 31. 31 26 கழிச்சா 5. ஓகே, 5ங்கிறது என்ன? E, UHE. ஆப்ஷனில் இருக்கா? எஸ், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். எஸ், லாஸ்ட் கொஷின். இந்த கொஷினை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்கும். எப்படி கேட்பாங்கன்னு சில லாஜிக்கே புரியாதுங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்னமோ இருக்கும், என்னடா பண்ணி வச்சுருக்காங்க, இந்த 8 எப்படி 1024 கொண்டு வந்தாங்க. நான் SSC CGL ஒரு கொஷின் பார்த்தேன், சத்தியமாக சொல்கிறேன், எப்பா என்னடா அது கொஷின்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
அந்த கொஸ்டினை முடிஞ்சு நான் அடுத்து ஷேர் பண்ணுறேன். அது எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த கொஸ்டின்? உண்மையிலே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, டிஜிட் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, இது என்ன கேட்டேன், இது உண்மையாக அப்படித்தாங்க. இது கொஞ்சம் இது அவங்க நினச்சாங்கன்னா எப்படி வேணுமே ட்விஸ்ட் பண்ணி விட்டுறலாம். சரி, 8,1024 இருக்குது. 8/4 வந்து 4096 போயிடும். 8³ பார்த்தீங்க அப்படின்னா 24 8 512 வரும். எஸ், 512. என்னப்பா நீ எப்படி தடுமாறன்னு கேட்டீங்கன்னா நான் மட்டும் இல்லை, எல்லாருமே தடுமாறத்தாங்க வேணும். 512 இருக்குது. 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2 10 1024. சரி, அப்போது என்ன பண்ணலாம்? 8³ × 2 போட்டால் எனக்கு 1024 கிடைக்கிது. ஓகே, 2 லாஜிக் கூட பரவாயில்லைங்க. 3 லாஜிக்லாம் ரொம்ப ஓவர். பாருங்களேன், 2 லாஜிக் இருந்தால் கூட நம்ம ஈஸியாக ஓகே இது அப்போ நம்ம டக்குன்னு இதை போட்டு பார்த்துடலாம். இந்த 3 லாஜிக் இருக்கும்போது கொஞ்சம் கடுப்பாகுது. கேட்குறாங்க என்ன பண்ணுறது? 11³ இருக்குது. 11³ என்ன வரும்? 11 121. எனக்கு ஞாபகம் இல்லை, அது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ மனப்பாடம் சரியாக பண்ணல, நான் திருப்பி எடுத்து மனப்பாடம் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? எஸ், நீங்கள் என்ன மாதிரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணுங்கள். 1331 கிடைக்கிது 11³ அப்படிங்கிறது. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 6 6 2 2662. எஸ், கரெக்டு தான். அப்போ அந்த லாஜிக் தான், அந்த லாஜிக் தான். 13³ × 2. அங்கே என்ன இருக்குது? 9ன்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? 9³ × 2 போட்டால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். 9³ என்ன? 9னா 81. 81 9 என்ன? 81 9 9 229. 229 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 18 1458 1458. ஓகே, ஆப்ஷன் சிங்க. வா, சத்தியமாக வேறு லெவல் கஷ்டமாக இருக்குது. இந்த நம்பர் சீரியஸ் கொஞ்சம் நம்பரில் அனலாகி வந்து கொஞ்சம் நம்ம 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூவை மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கணும். 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய க்யூப் வேல்யூவுமே நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட முடியும். இந்த சம்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். 11³ அப்படிங்கிறது 1331. எனக்கு தெரியல, நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு தெரியல. எனக்கு 12³ தெரியாது, 13³ தெரியாது. என்ன ப்ரோ வாய்க்கிலேயே பேசுகிறீங்க தெரிய மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா நானும் ஹியூமன் தான். அண்டு நான் வந்து இந்த மாதிரி ரீசனிங்லாம் அதிகமாக கிளாஸ் எடுத்தது கிடையாது. நம்ம நண்பர்கள் சொல்லி கொடுத்துருக்கேன், மற்றபடி கிளாஸ் எடுத்தது கிடையாது. இப்போ டெக்னிக்கல் கொஷின் சொல்லுங்கள், நம்ம புகுந்து விளையாடலாம், அது வேறு. ஏன்னா அது நம்ம 4 வருஷமாக டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். இது இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் உங்களுக்காக தான். ஓகே, SSC JEE டெக்னிக்கல் போர்ஷனையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இது போய்கிட்டு இருக்கு, இது மட்டும்தான் போய்கிட்டு இருக்குனால அது வராதுன்னு கிடையாது. அதுவும் வரும் கண்டிப்பாக வரும், வராமலாம் எங்கேயும் போகாது. ஓகே, இன்னொன்று நோட்டிஃபிகேஷன் விடலை, கரெக்டுங்களா? நோட்டிஃபிகேஷன் விடாதனால கொஞ்சம் விட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ சம்மரி பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1 இது பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு. 170 அப்படிங்கும்போது அதை ஸ்கொயர் பண்ணும்போது அதை பக்கத்தில் உள்ள வேல்யூ 169. ஸோ அதனால் வந்து 13² + 1ங்கிற லாஜிக்கை ஈஸியாக ஃபைன் பண்ணேன். ஓகே, அதே தான். கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது வித்தியாசமாக. கொஸ்டின் நம்பர் 2 ஈஸின்னு தான் நினச்சேன். அவங்க அந்த லாஜிக்கை மட்டும் இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து இது பண்ணுறாங்க, ரொம்ப டைட் பண்ணுறாங்க. நம்ம தப்பாக ஆன்சர், அதாவது கெஸ் பண்ணி நம்ம ரிஜெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு சூழலை கொடுக்க மாட்டுறாங்க நமக்கு. கொஸ்டின் நம்பர் 3 உண்மையிலே ஒரு ஈஸியான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் திருப்பியும் சொல்கிறேன், கொஸ்டின் நம்பர் 4லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை, பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து இதனுடைய இதை பாருங்கள். இது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அடுத்து நேரடியாக இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஓகேவா? அதுவும் செட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி கிராஸாக போட்டு பாருங்கள். அதுவும் செட் ஆகலை அப்படின்னா நான் சொன்ன இந்த 27 ட்ரை பண்ணுங்கள். 27 19 என்ன வரும்? 8 இருக்கான்னு பார்க்கணும். 8 இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே அவங்க 27 சப்ட்ராக்ட் பண்ணிட்டாங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் லாஜிக். ஓகேவா? நிறைய சம்ஸை சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கான ஐடியா கிளியராக கிடச்சிரும். கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கொஸ்டின் நம்பர் 5மே கொஞ்சம் பயங்கர வித்தியாசமான கொஸ்டின் தான். இது நான் பார்க்கும்போது எப்படி கெஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃப்ராட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்ஷன் தாங்க இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய சேலஞ்சு. டென்ஷன் தான். நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அப்படி யோசிக்க முடியும். இதுதான் அங்கே வந்து மிகப்பெரிய சேலஞ்ச். நம்ம எதனால் வந்து அதிகமான ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் நம்ம 30 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எதனால் நம்ம அதிகமான ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களே சால்வ் பண்ண சொல்லி மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போதான் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஈஸியாக உங்களால் அடுத்தடுத்து சமஸ்யை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? நோம்பு வச்சனால கொஞ்சம் வாய் உளருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ், இந்த ஃப்ராட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எஸ்ஸத்துக்கு முன்னாடி போட்டோம், ஃப்ராட்னு வருது. அப்புறம் SDன்னு வந்திருக்கு. அப்போ FRAU அப்படின்னு இருக்கு.
அப்போ அடுத்து கண்டிப்பாக என்ன தான் வந்திருக்கணும், இந்த எஸ் வந்திருக்கணும், டி வந்திருக்கணும், எஃப் தான் என்ன செஞ்சுருக்கணும், அடுத்த இடத்துக்கு போயிருக்கணுங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. இல்லை கவனமாக பார்த்தீங்கன்னா அந்த எஃப் அப்படிங்கிறது பாருங்கள், அந்த எஃப் அப்படிங்கிறது மட்டும் என்ன செஞ்சுருக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிருக்கு. எங்கே கர்சரை காணோம், அடிக்கடி கர்சராக காணாமல் போயிடுது. எஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு எஃப் இங்கே இருந்துச்சு, இங்கே இருந்த எஃப் அப்படியே இங்கே மூவ் ஆகி, சாரி இங்கே இருந்த எஃப் அப்படியே மூவ் ஆகி மூவ் ஆகி மூவ் ஆகி மூவ் ஆகி கடைசியில் எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதாங்க லாஜிக். ஓகேங்களா. ஸோ இந்த லாஜிக் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ம் அதே மாதிரி தான், இதுவுமே லாஜிக் பேஸ் பண்ணி, ஆனால் போன கொஸ்டினை விட கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது உங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு மார்க்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 7 இதுவுமே வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் கம்பேரிட்டிவ்லி. கொஸ்டின் நம்பர் 8 நான் எதிர்பார்க்கல, ஆன்சர் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல, கண்டிப்பாக குழப்பி விடுன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, ஆன்சர் கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிருச்சு. கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 ஒரு சிம்பிளான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, 40 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிடணும். கொஸ்டின் நம்பர் 10ம் அன்எக்ஸ்பெக்டட், எனக்கு இதுக்கு ஆன்சர் கிடைச்சதும். நான் நம்பர் அனாலஜியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இட்ஸ் அன்பிரிடிக்டபிள். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடியாக இருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. எஸ், அடுத்த கிளாஸ் நம்ம வந்து வீடியோ சொல்யூஷனாக கொடுக்கலாமா, இல்லை இன்னும் 2 செட் கொஷின் இருக்குது, இன்னும் 2 வீடியோ போடலாமா, இல்லை அந்த 2 வீடியோ நம்ம டெஸ்ட்டாக கொடுத்துடலாமா, நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறீங்கிறத பொறுத்து நம்ம இன்னும் 20 கொஸ்டினை வந்து டெஸ்ட்டாக கொடுப்போமா, இல்லை நம்ம 20 கொஸ்டின் நடத்துவோமா, இல்லை 20 கொஸ்டினை டெஸ்ட்டாகவும் கொடுத்து அதுக்கு வீடியோ சொல்யூஷன் கொடுக்கலாமா, நீங்கள் சொல்லுங்களேன். எஸ், கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருக்குங்கிறத பொறுத்து நம்ம என்ன செய்யலாம் அதை பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க மட்டும் தான் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். நோ இஷ்யூஸ், நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, பார்த்துட்டு கண்டிப்பாக பார்த்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா. நம்ம ஒரு 20 கொஸ்டின் கொடுத்து ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷங்கிற மாதிரி 20 நிமிஷத்துக்கு ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறேன். அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கான வீடியோ சொல்யூஷன் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரே வீடியோவில் 20 கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். இன் திஸ் வே நம்ம வந்து 50 கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரி ஆகிடும். 50 கொஸ்டின்ஸோட ஸ்டாப் பண்ண போகிறதில்ல, இன்னும் 50 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம், இன்னும் சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் போர்ஷனில் ஃபுல் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம அகாடமி உங்களுக்கான முழு சப்போர்ட்டை கொடுக்க போகுது. எஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுடைய எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நண்பர்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் ரொம்ப மெதுவாக பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஹெட்செட் போட்டுக்கோங்க. என்னால் சத்தமாக பேச முடியாது, பிகாஸ் இது ஃபாஸ்டிங் டைம். நம்ம சத்தமாக பேசணும்னா தண்ணி குடிக்கிற மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் கண்டிப்பாக நம்ம கண்டென்சர் மைக்கு வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். எடிட்டிங் ஆப்லேயுமே என்னுடைய வாய்ஸை வந்து சவுண்டாக கூட்டி வைக்க நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.